திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் 5:20 மணிக்கு 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 6ஆம் திருமுறை திரு தாண்டகத்தை பாராயணம் செய்ய உள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் அடிமைகளால் வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக 27 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் திருக்கதம் திறப்பித்தலுக்கான பாடலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிரப்பில் அனந்தபிரான் அணை போற்றி. பாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காரம்மை ஐயடிகள் சேராமன் பொலிக்கீர கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் புராண பாடல். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற, புன்னேன் கண் இரண்டும் எனவும் போனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈந்தால் தான் திருவருளும் எனவும் கூடி, திருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடைய வானவர் கோல் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். பட்டம்மாள் வாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாள் உற்று பின்னை நீ அம்மாழுங்கி அனற்றாதே, திருமால் அறியா திருப்புயங்கண் திருமாம அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கே அருற்றாதே,
திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. பரமேஸ்வரம்மா வாங்க. திருப்பள்ளி எழுச்சி படிக்கிறீங்களா? தயாரா இருக்கீங்களா? சிவாய நம. லலிதாம்மா படிங்க 2வது பாட்டு திருப்பள்ளி எழுச்சி. நம சிவாய ஐயா. அருணன் இந்திரன் திசை அணுகினில் இருள் போய் அகன்றது உதயும் நின் மல திருமுகத்தின் கருணை என் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர் மாற்றனல் அங்கனம் தீரல் நீரை அருள் பதம் முரல்வன இவையோ திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடையார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 246வது நாளாக எத்தனாவது படிங்க? திருத்தாண்டகத்துல 661 ஐயா. நேற்றுக்கு 2 தான் படிச்சீங்களா? ஆமாய்யா ஆமா. திரு கன்றாப்பூர் கற்குடி முடிச்சாச்சு இல்லையா? கன்றாப்பூர் முடிச்சாச்சு. கன்றாப்பூர் நடுதரையை காணலாமே. திருச்சிற்றம்பலம். திரு கன்றாப்பூர் திருத்தாண்டகம் பொது பண்ணாக எந்த நேரமும் அந்த அரிகாம்பு யாகத்திலே பாடக்கூடியது. பெருமான் நடுதரையப்பர், அம்மாள் மாதுடை அம்மன் காவிரி தென்கரையிலே 120 தலமாக திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையிலே அமைந்துள்ளது. இதற்கான பெரிய புராண பாடல் 225 நீராறும் சடைமுடியார். சிவாயன். நீராறும் சடைமுடியார் நிலவு திரு வலிவலமும் நினைந்து சென்று வாராரும் முலைமங்கை உமைபங்கர் கடல் பணிந்து மகிழ்ந்து பாடி காராரும் கரை கண்டர் கீழ்வேலூர் கன்றாப்பூர் கலந்து பாடி ஆராத காதலினால் திருவாரூர் தனில் மீண்டும் அணைந்தாரன்றே. அதாவது அந்த பெருமானுடைய கடலை பணிந்து மகிழ்ந்து பாடிய போது அங்க கீழ்வேலூரை தாண்டி உள்ள திரு கன்றாப்பூர் அந்த தலத்தை கலந்து பாடினார் என்று சொல்லி கன்றாப்பூர் நடுதரையை காணலாமே என்ற திருத்தாண்டகம். மாதினையோர் கூறுகந்தாய் மறைகொள் நாவா மதிசூடே வானவர்கள் தங்கட்கெல்லாம் நாதனே என்றென்று பரவி நாளும் நஞ்சுருகே வஞ்சகமற்றன்பு கூர்ந்து பாதனையால் முப்போதும் பூநேர் கொண்டு வைகள் மறவாது வாழ்த்து ஏத்தி காதன்மையால் தொழுமடியார் நெஞ்சேனுள்ளே கன்றாப்பூர் நடுதரையை காணலாமே. காதன்மையால் தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதரையை காணலாமே. சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னாரே, ஆசையை நீக்கி யார் அன்பு சேர்க்கிறார்களோ அந்த அன்பின் அடையாளமாக பெருமான் நம் நெஞ்சிலே இருக்கிறான் என்பதை
காதன்மையால் தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்போர் அடுதரையை காணலாம் என அன்பின் இடமாக சிவன் இருக்கிறான் என்பதற்காக அமைந்த பாடு. வாழ்க. விடிவதுமே வெண்ணீற்றை மெயில் பூசி. வாங்க ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். விடிவதுமே வெண்ணீற்றை மெயில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் தற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் குடியடைய இடைமடவாள் பங்கா என்றும் உடலைதனில் நடமாடும் சோதி என்றும் கடிமல தோய் தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூ நடுதறியை காணலாமே கன்றாப்பூ நடுதறியை காணலாமே. நன்றி ஐயா. பறித்த மலர்கொடு அங்கையில் ஏந்தும் பணியடியோம் என்று சொல்லி காலையில இருந்து பெருமானுக்கு கடிமலர் தூய் தொழுமடியார் நெஞ்சினுள்ளே அந்த பறித்த பூ கொண்டு போய் பெருமானிடத்திலே சாத்தி தொழுகிற அடியார்கள் நெஞ்சினுள்ளே அவன் இருக்கிறான். இந்த பதிக ஃபுல்லா பெருமான் நெஞ்சினுள்ளே இருக்கிறான் என்ற வகையிலே பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. எவரேனும் தாமாக. மூணாவது பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்க ஐயா. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்ட போது உகந்தடிமை நிறை நினைந்து குவந்து நோங்கி உகந்தடிமை நிறை நினைந்தங்கு வந்து நோங்கி இவர் தேவ. அந்த பாட்டு உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்ட தொழிதீசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. சிவாய நம. அப்ப இவர் தேவர் அவர் தேவர் என்று தேவ வழிபாடு செய்வதை விட்டு தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு அடையாளம் அந்த இலாடத்திட்ட திராடம்னா நெற்றி. அந்த நெற்றியில இட்ட திருநீர் தான் அதுக்கு அடையாளம் சொல்லி அந்த நெற்றியிலே திருநீரிட்டு கவராதே தொழுமடியார் உண்மையான அன்பு ஆசையை நீக்கி அன்பு செய்கிற அந்த நிலைக்கு அதுக்கு கவராதே தொழுமடியார்னு சொல்லி அவருடைய நெஞ்சிலே இறைவன் இருக்கிறான். வாழ்க வாழ்க. இளங்காலம் செல்லானாள். அடியேன் படிக்கிறேன். படிங்க. இளம் காலம் செல்லானால் வித்தம் நெஞ்சத்து இடையாதே யாவர்க்கும் பிச்சை இட்டு விளங்காதே நெறி நின்று அங்கு அறிவே மிக்கு மெய்யன்பு புகப்பெய்து பொய்யை நீக்கி துலங்காமை வானவரை காத்து நஞ்சம் உண்டபிரான் அடியினைக்கே சித்தம் வைத்து கலங்காதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே கலங்காதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. மெய்யன்பு புகப்பெய்து பொய்யை நீக்கி. பொய் என்பது என்று அதனால வருது, ஆசையினால் வருது. அதனால்தான் அதை ஆசை நீக்கி அன்பு சேர்த்தின்னு சொன்னார். அங்க சுந்தரமூர்த்தி நாயனார் ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்று சொன்னதுக்கு அடிப்படையாக இந்த பாடல் எப்படி இருக்குது? மெய்யன்பு புகப்பெய்து பொய்யை நீக்கி என்று அப்பர் பெற அமைத்துள்ளார். ஏன்னா இந்த பாட்டெல்லாம் பாடித்தான் சுந்தரரை முற்றோதல் செய்தான்னு சொல்லுவாங்க. சுந்தரர் வந்து திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர் பாடல்கள்லாம் அவர் பாடி இருக்கிறார். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நான்மறையின்
சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானேன் அப்படின்னு வரும். அது அந்த ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்ற பாடலுக்கு அடிப்படையாக இந்த பாடல் திகழ்ந்தது என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. விருத்தனே வேலை விடம் உண்ட கண்டான். அடியேன் பாடுறையா. பாடுங்க. வேலை விடம் உண்ட கண்ட வெறிச்சடை மேல் வெண்திங்கள் விளங்க சூடும் ஒருத்தனே உமை கனவா உலக மூர்த்தி முந்தாத ஒன் சுடரே அடியாற்றங்கள் பொறுத்தனே என்றென்று புலம்பினாலும் புலனைந்தும் அகத்தடங்கி புலம்பி நோக்கி கருத்தினால் தொழுமடிய நெஞ்சின் உள்ளே கன்றப்பூ நடுத்தறியை காணலாமே. கருத்தினால் தொழுமடிய நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூ நடுத்தறியை காணலாமே. புலனைந்தும் அகத்தடக்கி புலம்பி நோக்கி என்று ஐம்புல ஆசைகளை நாம் அடக்குவது எதனாலே? பெருமானுடைய அஞ்செழுத்தை ஓதி புலம்புவதற்காக. அப்ப அஞ்செழுத்தை ஓதி புலம்பினால் அவன் நெஞ்சில் இருப்பதை உணரலாம் என்ற வகையிலே சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பொசியினால் மிடைந்து புழுப்பொதிந்த தர்ஷன் வரிகளா? சிவாயிரம். எத்தனை பாட்டு ஐயா? 661. 6ஆம் திருமுறை 61 பாட்டு வந்து 6வது பாட்டு. திருக்கன்றம்பலம் போசியினால் மிடைந்து புழு போடுந்த போர்வை பொல்லாத புலாலுண்டம்பை நீலாசுமென்று பசியினால் மீதுரப்பட்டே இட்டி பலர் கூத வேலத்து ஒழுந்து பவளவாய வசையினாலப்பட்ட விழா முன்னம் வானவர்கோன் திரு நாமம் மஞ்சொன்று சொல்லி கசிவின்னரும்படிய நெஞ்சினுள்ளே கன்றாற்பூர் நடுத்தறியை காணலாமே. வாழ்க 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 வாழ்க. அல்ல மழலை சொல்லல பொசியினால் பசியினால் வசியினால் கசிவினால் என்று சொல்லி பெருமானுடைய கசிவால் தொழ வேண்டும். அதுக்கு வருது அந்த பொசியினால் ஆய்ந்த புதுக்குடம்பை புன்புலால் பொத்தையூன் சுவர் புழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்குறைதான் இங்க பொசியினால் மிடைந்த புழுப்பொதிந்த போர்வை என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. ஐயினால் மிடரடை கொண்டு வாங்க பரமேஸ்வரியம்மா வாங்க. 7வது பாட்டு. சிவாயனம் ஐயா. ஐயினால் மிடரு அடைப்புண்டு ஆக்கை விட்டு ஆவியார் போவதுமே அகத்தார் குடி மையினால் கண்ணெழுதி மாலை சூட்டி மயானத்தில் இடுவதன் முன் மதியம் சூடும் ஐயனார்க்கு ஆளாகி அன்பு மிக்கு அகம் குழைந்து மெய்யரும்பி அடிகள் பாதம் கையினால் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றா பூர்ணடுதரியை காணலாமே. கையினால் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றா பூர்ணடுதரியை காணலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஒருக்கமான பாட்டு. வாழ்க. கையினால் தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. இந்த கையினுடைய பயன் என்ன? பெருமானை கூப்பி தொழுவதுதான். ஆனா கைகால் கூப்பி தொழில் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழின்னு அப்படி பெருமானை அன்பாலே கையால் தொழுதால் அவன் நெஞ்சினுள்ளே இருப்பான் என்று சொல்கிற
அப்பர் திருத்தாண்டகம். வாழ்க. திருதிமையால் ஐவரையும். லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமசிவாய ஐயா. வாமா வாமா. திருத்திமையால் ஐவரையும் காவலேவீன் திகையாதே சிவாய நம வென்னும் சிந்தை கரு சுருதிதனை துய கருத்து துன்ப வெல்ல கடல் நீந்தி கரையேறும் கருதே மிக்கு பருதி தனை பற்பரித்த பாவநாசா பரஞ்சுடரே என்றென்று பரவினாலும் கருதி மிக தொழுமடியார் நெஞ்சேனுள்ளே கன்றாபோர் நடுதரியை காணலாமே கருதி மிகு தொழுமடியார் நெஞ்சேனுள்ளே கன்றாபோர் நடுதரியை காணலாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. திருதி என்பது மன உறுதி. அந்த மன உறுதியினாலே நாம் ஐம்புல வழிகள் செய்யாமல் வழி செல்லாமல் ஐந்தெழுத்து ஓத வேண்டும். திகையாதே சிவாய நம எனும் சிந்தை. அப்படி அந்த சிவாய நமத்தை கருதினால், அப்படி கருதி தொழுதால் பெருமான் நம் நெஞ்சினுள்ளே குடியிருப்பார் என்பதை கருதி மிக தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே என்கிறார். வாழ்க வாழ்க. குனிந்த ஐயர்களா பாலசுந்தரியா? குனிந்த சிலை. சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். குனிந்த சிலையார் புறமூன்றிரித்தாய் என்றும் கூற்றுகட்ட குழைகள் சேவடியாய் என்றும் தனஞ்சயற்கு பாசுபதம் மீண்டா என்றும் தசகிரிவன் மலையெடுக்க விரலால் ஊன்றி முனிவந்தன் சிரம்பத்து தாளும் தோளும் முரணழிந்திட்டருள் கொடுத்து மூர்த்தி என்றும் கனிந்து மிக தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே கனிந்து மிக தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. தசகிரீவனாகிய ராவணனுடைய 10 தலையை அமைக்கிறது எதனால? அவனை அழிப்பதற்காக அல்ல, அவனுக்கு அருளுவதற்காக. அந்த அருளை நினைத்து கனிந்தால், அந்த கனிவின் மூலமாக தொழுதால் பெருமான் நம்முடைய நெஞ்சினுள்ளே குடியிருப்பார். கனிந்து மிக தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே. வாழ்க வாழ்க சொல்லி அடுத்து 62வது பதிகம். நடுத்தரியை என்ன அர்த்தம்? நடுத்தரியை நடுத்தரியை அங்க ஒரு கம்பம் நட்டுருப்பாங்களா அந்த ஊர் தலபுராணத்துல. அந்த ஊர் கம்பத்துல வந்து அந்த பசுமாட்டை கட்டியிருந்தாங்க. அங்க வந்து பெருமான் வந்து அதை அருள் புரிந்தார். அதனால அந்த நடுதரியை அடையாளமாக வைத்து தானே அந்த ஊர் தலபுராணம். அதனால அந்த நடுதறின்றது பெருமானை குறிக்கும். நன்றி. அந்த பசுல மாடுகளை கட்டுறதுக்கு ஒரு இது நடுவாங்க, ஒரு கம்பு ஒண்ணு நடுவாங்க. நடுவாங்க. சில இடத்துல மரம் இருக்காது, என்ன பண்ணுறது, அங்க மரத்தை வெட்டி அது ஒரு களை, அந்த ஒரு களை எடுத்து கட்டி அதுல மாட்டை கட்டிடுவாங்க. அந்த மாதிரி அந்த கன்றாப்பூர்ல வந்து அந்த ஒரு பசுமாட்டை கட்டிதான் அது அந்த நடுதறியில பெருமான் வந்து காட்சி கொடுத்தார். அதனால அந்த தலத்துல இருக்க சாமிக்கு நடுதறி அப்பர்னு பேர். சரிங்களா? நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. அது 662 6ஆம் தருவிழா 62வது பதிகம். திரு ஆனைக்கா திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பூரத்திலே பாடக்கூடியது. இத்தலம் காவிரி வடகரையிலே 60வது தலமாக திருச்சி திருவரங்கம் பாதையிலே இருக்கிறது. பெருமான் ஜம்புகேஸ்வரர், அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி. இதற்கான பெரிய புராண பாடல் 302. சிலந்திக்கு அருளும் கழல். சிலந்திக்கு அருளும் கழல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறஞ்சி பாடிய பின்
மலர்ந்த ஜோதி திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலம் கொள் செல்வ திருப்பராய்த்துறையும் தொழுவான் நன்னினார். இந்த இங்க சிலந்திக்கு அருளும் கடல் என்பது திரு ஆனைக்கா. யானை வந்து இது என்ன பண்ணுது, சிலந்தி பின்ன வலைய யானை வந்து அதுக்கு அழித்து அது அனுசிதம் என்று அழித்து விட்டது என்று சொல்வார்கள். அப்போ யானைக்கு அருள் செய்தார், சிலந்திக்கு அருள் செய்தார் பெருமான். அதனால சிலந்திக்கு அருளும் ஆனைக்காவை வணங்கி பாடிய பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க. எத்தாயரு எத்தந்தை எச்சுத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்துதவுவார் ஒருவரில்லை சிறுவிரகால் தீமூட்டி செல்லா நிற்பரு சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திரு ஆனைக்காவுடைய செல்வாயந்தன் அத்தாவும் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே. அத்தாவும் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே. அல்ல கண்டம் என்பது துன்பம்னு சொல்லுவாங்க. இந்த துன்பத்தை வச்சு நான் என்னப்பா பண்றது? அதனால பெருமானே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், உன்னுடைய பொற்பாதத்தை அடைவதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானை வேண்டுகிறார். வாழ்க வாழ்க. கல்லாகி உயிராகி அதன் ஊனாகி உயிராகி அதனுள் என்ற சொக்கம்மாள் வாங்க. இரண்டாவது பாட்டு. ஊனாகி உயிராகி. திருச்சிற்றம்பலம். வாமா. ஓனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயே நின்றாய். ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயே நின்றாய். நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய். தேனாரும் கொன்றையனே நின்றேயோராய் திரு ஆனைக்காவில் உரை சிவனே ஞானம் ஆனாய் உள் பொன் பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்யேனே. ஆனாய் உள் பொன் பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்யேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. 5 எழுத்துல அந்த கடைசி எழுத்தாகிய யாப், நமசிவாயத்துல யா என்ற சொல் யாப்பு என்று குறிக்கும். அந்த யாப் எதை குறிக்கும்னா இந்த உடம்பையும் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரையும் அந்த உயிருக்குள்ள இருக்கிற உணர்வையும் குறிக்கும். இதை இந்த பாட்டுல சொல்லி காட்டுகிறார். ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி. அந்த உணர்வு என்ன செய்யும்? நல்லதையும் தீயதையும் காட்டும். மனசாட்சியை சொல்ல மனசாட்சிப்படி நடக்கான்னு சொல்லுவாங்க. அதனால அப்பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து நல்லனவும் தீயனவும் காட்டான் என்றாய். அவன் காட்டுகிறான். அவன் காட்டுகிற போது நான் தீனை விளக்கி நல்லனை கை கொள்ள வேண்டும். நாம் என்ன அதிகம் மீறி எல்லாத்துல தீயதை நமக்கு நல்லது நினைச்சு செஞ்சிடறோம். அந்த தீமை தான் நமக்கு என்ன ஆகுது? அல்லகண்டமாக வருகிறது. அதனால அந்த துன்பம் கூட பெருமான் கொடுத்ததல்ல, நாம் செய்த தீவினையின் பயன். நல்லதுன்னா நான் சொல்லிட்டு தீவினைக்கு மட்டும் பெருமான பழி சொல்லக்கூடாது. அதனால தீமையும் நம்முடைய துன்பமும் அல்லகண்டமாகிய துன்பமும் நாம் செய்கிற தீவினையால் வருகிறது என்பதை சொல்ற மாதிரி நல்லனவும் தீயனவும் காட்டான் என்றாய். பெருமான் உள்நின்று உணர்த்துகிறான், நாம் உணர வேண்டும் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஒப்பாயு உலகத்தோடு ஒட்டி வாழ்வான். திலகவதி அம்மாவா? சிவாய நம. ஒப்பாயும் உலகத்தோடு ஒட்டி வாழ்வான் ஒன்றலாதவத்தோடு
தவத்தாரோடுடனே நின்று ஒப்பாய் உலகத்தோடு ஒட்டி வாழ்வான் ஒன்றலாதவத்தோரோடுடனே நின்று துப்பாரும் குறையடி செல் சுத்தி நற்றுண் திறம் மறந்து திரிவேனை காத்து நீ வந்து எப்பாலும் நுண்ணுணர்வே ஆக்கி என்னை ஆண்டவனே எழிலான காபவானோர் ஆண்டவனே எழிலான காபவானோர் அப்பாவும் பொற்பாதம் அடைய பெற்றால் அப்பாவுன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்கனே அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்கனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய. இந்த பிறவியிலே நம்மை பெற்றெடுத்து ஆளாக்குகிற பொறுப்பு அப்பாவுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பிறவிதான் அவர் அப்பாவை தர, அடுத்த பிறகு அவர் தான் எனக்கு அப்பா வருவார் சொல்ல முடியாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தார். அதனால எல்லா பிறவியிலும் அவன்தான் அப்பாவாக இருக்கிறான். அந்த அப்பாவினுடைய பிற்பாதத்தை அடைய பெற்றால் துன்பம் நீங்கும் என்ற வகையிலே அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே. அதனால என்னை துன்பத்தை நீக்கி இன்பம் தர வேண்டும் என்று பெருமானுக்கு விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. நினைத்தவர்கள் நெஞ்சுளாய். ஆனைக்கா அண்ணல் சொல்றாங்க ஐயாவாங்க. ஆனைக்கா அண்ணல். அண்ணல் என்றா உயிரினங்களிலே சிறந்த உயிர்களுக்கு அண்ணல்னு பேரு. காந்தி அண்ணன் சொல்றோம் இல்லையா, அவர் அதனால உயிர்களை சிறந்தவர். அதனால மகாத்மா அல்ல காந்தியடியில அண்ணல்னு சொல்லுவாங்க. உயிர்கள யார் சிறந்தவர்களோ அவர்களை அண்ணல் சொல்ற மரபு. அதனால உயிருக்கெல்லாம் உயிரினமான உண்மையான அண்ணன். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. சரஸ்வதி அம்மாவா? நாலாவது பாட்டு 6:62 லைன்ல இருக்காங்களா? அடுத்து உமா அம்மா வாங்க. சரஸ்வதி அம்மா இல்ல, நீங்க வாங்க. நினைத்தவர்கள் நின்றுள்ளாய் வந்த கல்வா நிறைமதியம் தடை வைத்தால் அடையாதுன்பால் முடித்தவர்கள் புறமூண்டும் எரிய செற்றாய் முன் ஆணைத்தோல் போர்த்த முதல்வா என்றும் கனைத்து வரும் எருதேனும் கால கண்டா கைலாய மலையா நின் கடலே சேர்ந்தே அனைத்துலகும் ஆழ்வானே ஆணை காவா அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே அனைத்துலகும் ஆழ்வானே ஆணை காவா அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே. பெருமான் இருக்கிறானா இல்லையானா? யார் நினைக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே அவன் இருக்கிறான். நினையாதார்க்கு அவன் இல்லையாக இருக்கிறான். அதனாலே அவனை வஞ்சக்கல்வன் என்கிறான். நினைந்தவர்கள் நெஞ்சுளாய் வஞ்சக்கல்வா. நெஞ்சில் உரைபவனே நினையாத நெஞ்சிலே இல்லாமல் இருப்பதனாலே அவனை வஞ்சக்கல்வன் என்று அழைக்கிறார் நம்முடைய அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து மிம்மாய பிறப்பென்னும் 5வது பாட்டு. சரஸ்வதி அம்மா வந்துட்டாங்க, படிக்கிறீங்களா? 5வது. இம்மாய பிறப்பென்னும் கடலாம் துன்ப திடை சுட்டே அழி இடை சுழிப்பட்டிலை பேனை இளையா வண்ணம் இம்மாய பிறப்பென்னும் கடலாம் துன்ப திடை சுட்பட்டிலை பேனை இளையா வண்ணம் கைமான மனத்துதவி கருணை செய்து காதருள வைத்தாய் காண நில்லாய் வெம்மான மதக்கரியின் உரிவை போர்த்த மேனே தென்மானை காவுன் மேய
அம்மானின் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல தொட்டடியேன் என் செய்கேனே. அம்மானின் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்ட கொட்டடியேன் என் செய்கேனே. அதனால எம்மாய பிறப்பென்னும் கடலாம் துன்பத்து இடை சுழியில் பட்டு அந்த 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 ஆசை எனும் கடலில துன்பமாவிய சுழியிலே நாம் தெரிகிறோம் என்று சொல்வது ஒரு மரபு. இன்னொன்று, பெருமான் திருச்சுழில் என்ற தலத்திலே இருந்து நமக்கு அருள் செய்கிறான். அந்த திருச்சுழில் பமைத்தா துன்பம் போயிடும்னு ஒரு மரபு. ரெண்டு விதமா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து உரையாரும் புகழானே. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். உரையாரும் புகழானே ஒற்றியூராய் கச்சியே கம்பனே காரோணத்தாய் விரையாரும் மலர் தூவி வணங்குவார்பால் மிக்கானே அக்கரவும் மாறும் பூண்டாய் திரையாரும் புனல் பொன்னி தீர்த்தம் மல்கும் திருவானை காவேனே உரைதேனே வானோர் அறையா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டங்கொண்டடியேன் என் செய்கேனே. அறையா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கொண்டடியேன் என் செய்கேனே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பெரையாரும் மலர்தூவி வணங்குவார்பால் மிக்கானே. யார் பெருமானை மலர்தூவி வழிபடாளோ அந்த மலர் எப்படி குளிராதோ அவருடைய உள்ளமும் குளிர்ச்சியா இருக்கும். அந்த குளிர்ச்சியிலே அவன் உறைவான் என்பதைத்தான் இங்க மிக்கு உள்ளான் என்ற சொல்லாலே விரையாரும் மலர்தூவி வணங்குவார்பால் மிக்கானே என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து மையாரும் மணிமிடற்றாய் தாமோதரையா வாங்க. வாங்க. திருச்சிற்றம்பலம். மையாரும் மணிமிடற்றாய் மாதோர் கூறாய் ஆண்மரியும் ஆமழுவும் அனலும் ஏந்தும் கையானே காலனுடல் மாளச்சற்ற கங்காளா முன்கோளும் விளைவுமானாய் செய்யானே திருமேனி அரியாய் தேவர் குலக்கொழுந்தே தென்னானை காவுள் மேய ஐயா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்யேனே. ஐயா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்யேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நம்ம யாரை உயர்வா நினைக்கிறோமோ அவர்களை அண்ணல்னு சொல்றது ஒரு மார்பு. அது ஆனைக்கா அண்ணல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அவர்களை மாணின்னு சொல்லுவாங்க. இந்தல அதாவது ஆண்களில் சிறந்தவனை மாணி என்றும் பெண்களில் சிறந்த மாணி என்றும் குறிப்பிடுவார்கள். அதே மாதிரி நம்ம யாரை உயர்ந்தோம் அவளை ஐயா என்று சொல்லும் மரபு. அவளை ஐயா என்று கூப்பிடுதல். அதனாலே ஐயா உன் பொற்பாதம் அடைய பெற்றால், ஐயானா தலைவன் பேர். பெருமானை நாம் தலைவனாக ஏற்றுக்கொண்டால் அவன் துன்பத்தை தீர்த்து வைப்பான் என்ற வகையில. வாழ்க வாழ்க. இளையாரும் சூலத்தாய் எந்தோளானே. மல்லிகாமா வாங்க. 8வது பாட்டு. ஐயா திருச்சிற்றம்பலம். நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இளையாரும் சோழத்தாயேன் தோழனே இவ்விடத்தும் நீ அல்லாதில்லை என்றே தலையார கும்பிடுவார் தன்மையானே. தழல் மடுத்த மாப்பேரு கையில் வைத்த சிலையானே திருவானை காவுள் மேய தீயாடி சிறுநோயால் மழுவுட்டுள்ளம் அலையாதே நின்னடியே நடைய பெற்றால் அல்லல் கண்டு கொண்டடியேன் என் செய்யேனே.
அல்லல் கண்டு கொண்டடியேன் என் செய்கேனே. ஐயா கடைசி வரி ரைட்டுங்களா ஐயா? ஆமாமா, அதாவது தீயாடி திருநோயால் நலிவுண்டு உள்ளம் அலையாதே நின்னடிய உள்ளம் வந்து அலையாம இருக்கணும். அலையாமல் நிதானமா இருந்தா நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குவான். ஏன்னா நம்ம அந்த அலைச்சல்னால்தான் துன்பம் வருகிறது. அந்த அலைச்சல் இருந்து நீங்கி உள்ளம் அலையாதே, உள்ளம் உடம்பு அலையலாம், ஆனா உள்ளம் அலையக்கூடாது. அதனால அலையாதே நின்னடியே அடைய பெற்றால் வாழ்க வாழ்க. அம்மா நேற்று சேலத்துல பாக்குற புண்ணியம், அதனால அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க. வாழ்க, நன்றி நன்றி, வாழ்க. கடைசி வரி அம்மா கேட்டாங்க, அல்ல கண்டம், அல்ல கண்டம் கொண்டு. அல்ல கண்டம் தான் அடைய பெற்றால் அல்ல கண்டம். அலையாடியே அடைய பெற்றால் இல்லு வந்து மேல வந்துச்சுன்னா கீழே வந்து அல்ல கண்டம்னு வரும். அந்த சொல்லே போயிட்டு அந்த பதிகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அல்ல கண்டம் அல்ல கண்டம் சொன்னாங்க. அல்ல கண்டம் துன்பம், அந்த துன்பத்திலிருந்து நம்ம நீக்க வேண்டுமாறாக அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே. ஐயா நான் என்னுடைய தீவினையினாலே துன்பம் வந்தது. இந்த துன்பத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இனியாவது நான் தீவினை செய்யாமல் நல்வினையிலே செய்யணும். அதனால எனக்கு நன்மை பெருகணும். நன்மை பெருகு அருள்நெறியே வந்தடைந்து நல்லூரில் சொன்ன மாதிரி நன்மை பெருகுவதற்கு அல்லகண்டத்தை அல்லகண்டத்தை நீக்கணும் அப்படின்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நன்றி. வாங்க வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா, அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. திருச்சிட்டம்பலம். விண்ணாரும் புனல் பொதி செஞ்சடையாய் வேத நெறியானே எரிக்கடலின் நஞ்சம் உண்டாய் என்னாரும் புகழானே உன்னை எம்மான் என்றென்றே நாவினில் எப்பொழுதும் உன்னை உன்னி கண்ணார கண்டிருக்க களித்தெப்போதும் கடில் புல் சூழ் தென்னானை காவுள் மேய அண்ணானின் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லல் கண்டங்கு கொண்டடியேன் என் செய்கேனே. அல்லல் கண்டங்கு கொண்டடியேன் என் செய்கேனே. நன்றிங்கய்யா. பெருமானே, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப பெரிய பேரானந்தங்கய்யா. அண்ணாவும் பொற்பாதம் அடைய பெற்றால் பெருமானை அண்ணா என்று சொல்ற. அண்ணா நம்ம நம்மளோட வயதுல மூத்தவர் அண்ணான்னு சொல்றோம் இல்லையா? அதனால அந்த அண்ணல் மாதிரி அண்ணா என்ற சொல்லும் உயர்ந்தது. அதனாலதான் அந்த மலைக்கு அண்ணாமலை உயர்ந்து நிற்கிறது. அதனால அண்ணாமலை என்பது. அந்த அண்ணா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே. வாழ்க வாழ்க. அடுத்து கொடிமேயும் வெள்ளேற்றாய். ஐயா நான் கிரண் பேசுறேன். படிங்க. அடுத்த பதிகத்தில் சங்கர் ஆரம்பிப்பார். வாங்க படிங்க. கொடியேயும். நன்றி. திருச்சிற்றம்பலம். கொடியேயும் வெள்ளராய் கூலி பாட குற்ற பூதங்கூத்தாட நீயுமாடி வடிவேயும் மங்கை தனை வைத்தமைந்தா மதிலானை கவுலாய் மாக நத்தாய் படியேயும் கடலிலங்கை ஓமன்றன்னை அருமுடியும் திரள் தோளு மடர்து கந்த அடியேவன் தழைந்தம்மை தடை தடைமை யாக பெற்றார் அல்லகண்டன் தொண்டியேன் தொண்டடியேன் என் செய்கேனே. அல்லகண்டம் தொண்டடியேன் என் செய்கேனே. வாழ்க வாழ்க. பாட்டு ஆரம்பிச்சல திருச்சிற்றம்பலம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். என்ன ஏன் ஏன் சொல்றோன்னா எல்லா பதிகங்களும் தில்லையிலே தான் நமக்கு கிடைத்தன. அதனால எந்த பாட்டை பாடினாலும் திருச்சிற்றம்பலம் ஆரம்பிச்சு திருச்சிற்றம்பலம் என்னுடைய மரபு. அந்த மரபுப்படி தம்பி பரிதிமார் கலைஞர் திருச்சிற்றம்பலம் ஆரம்பிச்சார். நன்றி நன்றி. வாழ்க வாழ்க. அதனால அடியேன் வந்து அடிமையாக ஆகப்பெற்றால் நான் வந்து உன்னிடத்தில் அடிமை இல்லை, நீ வந்து என்னை அடிமையாக்கி கொள்ள வேண்டும்.
வந்து அடிமை ஆக பெற்றால் சொன்னார். நான் அடிமை ஆனேன் என்று சொல்லாமல் ஆக பெற்றால் என்று சொன்னால் பெருமான் வந்து நம்மை வந்து ஆட்கொள்ளுதல். வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 63வது பதிகம். இதுவும் திருவானைக்கா பதிகம் தான். திருத்தாண்டகமாக பொதுப்பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பதி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி வடகிலே 60வது தலமாக திருச்சி திருவரங்கம் பாதையில உள்ளது. பெருமான் ஜம்புகேஸ்வரர், அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி. இதற்கான பெரிய புராண பாடல் 302. சிலந்திக்கு அருள் புரியும் கடல் வணங்கி. சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த ஜோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலம் கொள் செல்வ திருப்பராய் தூரையும் தொழுவான் நன்னீனார். வாழ்க வாழ்க. சிலந்திக்கு அருள் புரியும் கடல் வணங்கி என்று திருஆனைக்காவில சிலந்தி பந்தல் போட்டது, யானை அதை அழிச்சிடுச்சு. ஆனா யானைக்கு மட்டும் முத்தி கொடுத்தார், சிலந்திக்கு அரச பதவி தந்தார். எதனால? யானை எந்த விதமா எதிர்பார்ப்பு இல்லாம தொண்டு செய்தது. அதனால ஆனா இந்த சிலந்தி என்ன பண்ணுச்சு, யானையினுடைய துதிக்கல போய் அதுக்கு துன்பம் பண்ணதுனால அந்த அல்லகண்டமாகிய அந்த துன்பத்தை நீக்குவதற்காக யானைக்கு முத்தி. ஆனா இது என்ன பண்ணுச்சு, சிலந்திக்கு அது தொல்லை பண்ணல. யானை அது வலையதான் செய்தவரை சிலந்தியை பிடிச்சி தொல்லை பண்ணல, அதனால அதுக்கு முத்தி. ஆனா சிலந்தி என்ன பண்ணுச்சு, யானைக்கு தொந்தரவு கொடுத்தது. அதனால ஆனாலும் பெருமானுக்கு தொண்டு செய்த காரணத்தில அதுக்கு அரச பதவி தந்து அந்த சிலந்தி கருளி அவன் கோச்செங்கட் சோழனாக தோன்றி அந்த யானை புகாத மாடக்கொள்ள அமைப்பதற்கான வழிவகைகளை உண்டாக்கி அதற்கு பிறகு அந்த கோச்செங்கடானுக்கு முத்தி கொடுத்தார் என்று சொல்வார்கள். அதுதான் சிலந்திக்கு அருளும் கடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. முன்னானை தோல் போர்த்த மூர்த்தி தன்னை மூவாத சிந்தையே மனமே வாக்கே தன்னானையா பண்ணி ஏறினானை சார்தற்கு அறியானை தாதை தன்னை என்னானை கன்றீனை ஈசன் தன்னை எரிநீர் திரையுகளும் காவிரி சோழ் தென்னானை காவானை தேனை பாலை செழுநீர் திரளை சென்றாடினேனே தென்னானை காவானை தேனை பாலை செழுநீர் திரளை சென்றாடினேனே. அந்த ஆனைக்கானல் தேனாக பாலாக இருக்கிறான் என்று சித்திக்கும் பொருளாக சிவன் எனும் நாமம் தனக்கு உடைய செம்மத அம்மான் அவனை தித்திப்பான், தேனாய் தித்திப்பான். அதனாலே தேனாகவும் பாலாகவும் பாவிக்கிறார். வாழ்க வாழ்க. மருந்தானை மந்திரிப்பார் மனத்துளானை. சங்கரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. மருந்தானை 6:63. ஐயா ஆடியோ எதுவும் வரலங்க ஐயா. ஓபன் பண்ணு. படி, இப்ப படி. மருந்தானை மந்திரிப்பார் மனத்துள்ளானை மருந்தானை மந்திரிப்பார் மனத்துள்ளானை மருந்தானை மந்திரிப்பார் மனத்துள்ளானை வளர்மதியன் சடையானை மகிழ்ந்தென்னுள்ள திருந்தானை இறப்பிலிய பிறப்பிலானை இமயவதம் பெருமாளை உமையாலஞ்ச கருத்தான மலைகளிற்றி நுறி போர்த்தானை கணமல்வாட்படையானை பலி கொண்டோர்
திரிந்தானை திருவானை காவுளானை செழுநீ திரளை சென்றாடினேனே செழுநீ திரளை சென்றாடினேனே. திருச்சிற்றம்பலம். இணைய சரியா கிடைக்கல, அதனால பேசல. பெருமானை பலி கொண்டு ஊரூர் திரிந்தானே என்று சொல்கிறார். ஏன்னா நம்முடைய அவன் பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தி இல்லங்கள் தோறும் சென்று அவன் என்ன பண்றான், அந்த ஆணவத்தை பிச்சையாக ஏற்று அருள் செய்கிறான். அதனாலே ஊரூர் திரிந்தான், பலி கொண்டு ஊரூர் திரிந்தான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து முற்றாத வெண்தெங்கட் கண்ணி யானை, 3வது பாட்டு. முனுசாமி ஐயா வாங்க. வாங்கயா. முற்றாத வெண்திங்கு கண்ணி யானை முன்னேர் நஞ்சு கண்டிமையோர் கமுதம் நல்கும் உற்றானை பல்லுயிர்க்கும் துணையானானை ஓங்கார துட்பொருளை உலகமெல்லாம் பெற்றானை பின்னிருக்கும் செய்வான் தன்னை பிரானென்று போற்றாதார் புறங்கள் 3 செற்றானை திருவானை காவுளானை செழினே திரளை சென்றாடி நானே. நன்றி திருச்சிட்டம். அதாவது பார்க்கடலை கடைந்த போது நஞ்சு உண்டது. அந்த நஞ்சை கண்டது யாருன்னா அமரர்களும் அசுரர்களும். கண்டது அவர், உண்டது யாரு? பெருமான். அதனாலே இந்த இடத்துல முன்னீர் நஞ்சு உண்டு இமையோர்க்கு அமுதம் நல்கும். கண்டவர்கள் அந்த அமரர்கள், உண்டவர் நம்முடைய ஆனைக்கா அண்ணல் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. காராரும் கடைமிரட்டம் பெருமான் தன்னை. நித்திலாமா வாங்க. இருக்காங்களா? திருச்சிற்றம்பலம். நேத்து அந்த நேத்து வேதியை சொல்லி பாக்கணும்னு பார்த்தா பார்க்க முடியாம போச்சு. தரிசனம் கிடைக்கல எனக்கு. காலேஜ் போயிட்டுங்க ஐயா. சரி, 4:30 மணிக்காமா காலேஜ்? நான் ஃபங்க்ஷன் 4:30 ஆறுமா, அந்த இடத்துக்கு காலேஜ் இல்லவா? அதனாலதான் உன்னை எதிர்பார்த்தேன் காலகத்தால. வேற ஒன்றும் இல்லை. சரி, ரைட், சந்தோஷம். பார்க்க முடியலன்னு தான் நான் கேட்டேன். கார்த்திகேயன் கூட எங்க நித்ராவை காணா, நித்ரா தரிசனம் இல்லையே. அங்க வந்ததே அடியார்களை தரிசனம் பண்றதுக்கு தானே. அதனால ரைட், வாழ்க வாழ்க. நல்லா படி ராஜா. திருச்சிற்றம்பலம். காராரும் கரை மிரட்டம் பெருமான் தன்னை காதில் வெண்குலையானை பூங்கொன்றை சாரானை புளியதலை நாடை யானை தானன்றி வேறொன்று மில்லா ஞான பேரானை மணியாரா மார்பினானை பின்னகனை தெய்வ நான் மறைகள் பூண்ட தேரானை திருவானை காவுளானை செழுநீர் திரளை சென்றாடினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எங்கம்மா வீடு உனக்கு? நரசிங்கபுரத்துல இருக்கீங்களா? முல்லைவாடிங்கய்யா. முல்லைவாடியா? சரி சரி, சந்தோஷம். காலையில வர முடியல. சந்தோஷம். இங்க பெருமான் மறைகள் பூண்ட தேரானே என்று சொல்றார். திருவஞ்செழுத்த அந்த திருக்கூற்று இருக்க என்ற வகையில அஞ்செழுத்தை தேர் வடிவிலே வைத்து ஓதுதல் ஒரு மரபு. அந்த வகையில மறைகள் பூண்ட தேரானை திரு ஆனைக்காவுளானே. கவிதை பெற்றவங்க திரு எழுக்கூற்று இருக்குன்னு நக்கீரர் பாடினார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் பாடினார். எல்லாரும் பாடுறது. அதனால அந்த தேர் வடிவிலே அந்த இதை உருவத்தை, அந்த அஞ்செழுத்தை எழுதி வைத்து ஓதுதல். அந்த வகையிலே மறைகள் பூண்ட தேரானை என்று பாடுகிறார். அது திருவள்ளுவரை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும். ஓருருவாயினை மானாங்காலத்தன். வாழ்க வாழ்க. பொய்யேதும் இல்லாத மெய்யன் தன்னை. நடராஜ ஐயா வாங்க. 5வது பாட்டு 6:63 அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு சாமி. எல்லாருக்கும் படிக்கிறாங்க, நீங்களும் படிக்க. ஒரு பாட்டு படிக்க. 6:63 பத்மாவதி அம்மா வாங்க. அடுத்தது நடராஜ ஐயா படிப்பாரு. அடுத்துக்கு அப்புறம் கணபதி ஐயா வாங்க.
சிவாய நமையா. வாமா வாமா. பொய் ஏதும் இல்லாத மெய்யன் தன்னை புண்ணியனை நன்னாதார் புறம் நீராக எய்தானே செய்தவத்தின் மிக்கான் தன்னை ஏறமரும் பெருமானை இடமானேத்தோம் கையானை கங்காட வேடத்தானை கட்டங்க கொடியானை கனற்போல் மேனி செய்யானை திரு ஆனை காவூலானை செழுநீ திரளை சென்றாடினானே செழுநீ திரளை சென்றாடினானே. திருச்சிற்றம்பலம். ஆடினேனே செழுநீர் திரளை சென்று ஆடினேன்னு தன்னைத்தான் அந்த அந்த ஆனைக்கா அண்ணலாகிற அந்த பெருமானுடைய எண்ணத்திலேருந்து ஆடினார். யார் ஆடினது? அப்பர் சாமி. அதனால தன்னை ஆடினேனேன்னு பாடினார். சரிதானே? ரைட். வாழ்க வாழ்க. அங்க கனல் போல் செய்யானே அந்த நெருப்பு எப்படி இருக்கணும்? அளவோட இருக்கணும். அளவோட இருந்தா அது கை சிவந்தடும் சொல்லுவாங்க. ஆனா பெருமான் கனல் போல் மேனியன். அதிகமா போச்சுன்னா அது என்னோட கருப்பாயிடும். அதனால எதையும் அளவாக இருக்க வேண்டும் என்ற கனல் போல் செய்யானே என்று சொல்லி உணவுப் பொருள் கூட சமைக்கும் போது அது சிவக்க வறுத்தா அது நல்ல சுவையா இருக்கும். ஆனா அது கொஞ்சம் அதிகமா போய் கருத்துட்டா கசந்து போயிடும். அதனால பெருமான் எப்படி இருக்கான்? அளவாக இருந்து நமக்கு அருள் செய்கிறான். கனல் மேனி செய்யானை சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்பதை நினைவுபடுத்துவதற்காக கனல் மேன்மேனி செய்யானை என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. 6வது பாட்டு கலையானை. 2வது ஐயா 6வது பாட்டு 6:65. நன்றிங்க ஐயா. சிற்றம்பலம். கலையானை பரசுதர பாணியானை கனவயிர திரளானை மணிமாணிக்க மலையானை என் தலையின் உச்சியானை வாதரு புன் சடையானை மயானம் மன்னும் நிலையானை வரியரவு நானா கோத்து நினையாதார் புறமெறிய வளைத்த மேரு சிலையானை திரு ஆனை காவோளானை செழுநீர் திரள சென்றாடினேனே சிலையானை திரு ஆனை காவோளானை செழுநீர் திரள சென்றாடினேனே. நன்றியா. இங்க செழுநீர் திரள் என்பது திருமுறையை குறிக்கும்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த திருமுறைகளை நாம் கேட்கவும் செய்யணும், பாடவும் செய்யணும். அதுக்காக இந்த திருமுறை தமிழோசை. அதனால அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது நல்லதுதான். ஆனா அது அடுத்தவங்களை பாட வைக்கிறதோட நம்மளும் அந்த பங்கு கொள்வதற்காக செழுநீர் திரளை சென்று ஆடினேனேன்னு பாடினார் அப்பர். அதனால பெருமானும் ஆடுவான், பெருமாடு சேர்ந்து நாமும் ஆட வேண்டாம். பாடி ஆடக்கடும் வல்வினையே. வாழ்க வாழ்க. ஆதியானை எரிமணியின் ஓசையானை. கணபதி ஐயாவா? கணபதி ஐயா. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. எப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். சிவாய நம. அழியார் பெருமக்கள் பாதபோயம் சமர்ப்பியாமி. அழியார் பெருமக்களுக்கு நானாவித பரிமாண மந்திர சொந்த பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆண்டவரை பாடுவார். வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். ஆதியனை மழையின் ஓசையானை அண்ணத்தர் கறி உண்ணாத பார்மிக்கே ஜோதியனை தூமறையின் புலாந்தனை துன்பமரும் கொன்றை தொன்னூறு பூண்ட வேதியனை அறமுறத்தே பண்டனை
விலகு மலராயன் திறங்கள் ஐந்தில் ஒன்றை எரியனை வாழைக்க உலனை திருநீரலை சென்றாடினேனே ஐந்திலொன்றை எரியனை திருவானை காவுலனை திருநீரலை சென்றாடினே திருநீர்த்திரளை சென்றாடினானே. சிரம். நன்றி ஐயா, வணக்கம். தொன்னூல் பூண்ட என்று சொல்லி அந்த நம்முடைய மார்புல வெந்நீர் அணிஞ்சு ஒரு மரபுன்னு சொல்லுவாங்க. அது சில பேர் அணிஞ்சுக்குவாங்க. அது எல்லாருக்கும் உரியதான எல்லாராலையும் அணிய முடியாது. அதுக்குரியவர் மட்டும்தான் அதை அணிய முடியும். பெருமான் இங்கே தொன்னூல் பூண்ட சொல்கிற போது அவர் என்ன சொல்றாரு? மலர் கொன்றை தொன்னூல், கொன்றை மாலையை வாங்கி அதை நூல்ல கட்டி போறலையா, அந்த கொன்றை மாலை தொண்ணூரை அணிந்திருக்கிறான் என்று சொல்லி அதை நூலால மலர் கட்டி போடுதல் என்ற வகையில மலர் கொன்றை தொன்னூல் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. மகிழ்ந்தானே மகிழ்ந்தானே கச்சியகம் நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மகிழ்ந்தானை கச்சி ஏகம்பன் தன்னை மறவாது கடல் நினைந்து வாழ்த்தி ஏத்தி புகழ்ந்தாரை உலகம் ஆழ்விப்பானை பூத கணபதியானை புறங்காட்டாடல் உகந்தானை பிச்சையே இச்சி பானை ஒன்பவள திரளை என்னுள்ளத்துள்ளே திகழ்ந்தாள் தன் திருவானை காவூலானை செழுநீர் திரளை சென்றாடினேனே. ரொம்ப அவசரமா படிக்கிற மாதிரி கொஞ்சம் நிதானம் படிச்சா தானா வந்துடும். தமிழ் தானத்தில் சிறந்த தானம் நிதானம். நிதானம் பண்ண பொருள் தானா வரும். திகழ்ந்தானை திருவானை காவூலானை அது வசனமாவும் படிக்கலாம், பாட்டாவும் பாடலாம். நிதானம் படிச்சா பொருள் தானா விளங்கிடும். அதுதான் திருமுறைக்கு சிறப்பு. இன்னொருத்தர் போய் டிக்ஷனரி அர்த்தம் பாக்குற மரபு நம்ம இடத்துல இல்லவே இல்லை. அகராதி பாக்குறது இங்கிலீஷ் மரபு தான். அவன் தான் டிக்ஷனரி வச்சு காலங்காலம் டிக்ஷனரி எடுத்து கொடுத்து கையில கொடுத்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சொற்களை கண்டுபிடிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்றானுவா. அது இங்கிலீஷ்காரன் பாணி. ஆனா நம்ம அகராதி பாக்குற பழக்கம் இல்லை. தமிழ் அகராதி யார் பார்ப்பாங்கன்னா கவிதை எழுதுறவங்க புலவர்கள் தான் பார்ப்பாங்க. நம்ம சொல்ல சொன்னாலே அந்த சொல்லுக்கான பொருள் தானாக விளங்கும். அது மாதிரிதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லை அமைத்திருக்கிறார்கள். திகழ்ந்தானை திருகானை காவுளானை செடுநீர் திரளை சென்று ஆடினேன் என்று வசனமாக படிக்கலாம். அதையே திகழ்ந்தானை தென்கோத்த திருகானை காவூளானை செடுநீர் திரளை சென்றாடினேனே என்று இசையாவும் படிக்கலாம். ஆனா இசையா படித்தாலும் வசனமா படித்தாலும் அது கொஞ்சம் நிதானமா படிச்சா பொருள் தானா விளங்கும். தானத்தில் சிறந்த தானம் நிதானம். வாழ்க வாழ்க. ஆனா இந்த மனிதன் போய் அது அன்னதானம் என்பது உடல் வளர்ப்பதற்கு. ஆனா பெருமான் சாப்பிடுதில்லை. பெருமானை காட்டி நம்ம தான் சாப்பிடுறோம். அன்னதானம் அன்னம் பாலிப்புன்னு. அதனால அது உடல் வளர்வதற்கு அன்னதானம், உயிர் வளர்வதற்கு நிதானம். நிதானமா இருந்தா உயிர் தானா வளர்ந்தோன்னு சொல்லுவாங்க. வாழ்க. நசையானே இன்னொரு முறை படிக்கிறீங்களா? நிதானமா அந்த பாட்டை நிதானமா படிக்க இன்னொரு வாட்டி. ரொம்ப அவசரமா படிக்க ஃபீல் பண்ண, அதனால சொன்னேன். சரிங்க ஐயா, தெரியுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மகிழ்ந்தானை கச்சி ஏகம்பன் தன்னை மறவாது கடல் நினைந்து வாழ்த்தி ஏத்தி புகழ்ந்தார் பொன்னுலகம் ஆழ்விப்பானை பூத கணப்படையானை புறங்காட்டாடல் உகந்தானை பிச்சையே இச்சி பானை ஒன்பவள திரளை என்னுள்ளத்துள்ளே திகழ்ந்தானை திருவானை காவூலானை செழுநீர் தீரலை சென்றாடினேனே செழுநீர் தீரலை சென்றாடினேனே
திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நிதானப்படுத்தா பொருள் தானா விளங்க. நம்மளே கேட்க வேணாம். சில சொல்லுக்கு நமக்கு பொருள் தெரியாம இருக்கலாம். ஆனா அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா பொதுவாகவே தமிழ படித்த நம்ம நிதானம் படித்தா பொருள் தானா விளங்கும். அவன் பெருமான் சொல்லும் பொருளுமாக இருக்கிறான். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து 9வது தமிழரசி அம்மாவா? ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குகிறேன். நசையானை நாள் வேத தப்பாலானை நல்குறவும் தீபி நோய் காப்பான் தன்னை இசையானை என் இறந்த குணத்தான் தன்னை இடைமருதும் ஈங்கோயும் நீங்காதேற்றின் மிசையானை விரிகடலும் இன்னும் மிகுதியும் புனலெறி காற்றாகி எட்டும் திசையானை திருவானை காவுலானை செழுநீர் தீரலை சென்றாடினேனே திசையானை திருவானை காவுலானை செழுநீர் தீரலை சென்றாடினேனே. நன்றி ஐயா. நசையானை நால்வேதத்து அப்பாலானை என்று நசை என்பது விரும்புதல். நம்ம எதை விரும்பணும்? 4 வேதமாகிய 5 எழுத்தை விரும்பணும். இங்க 4 வேதம்னு சொல்லி இருக்க சூசாமனா அது தேவ வழிபாடு. அங்க தெய்வம் இல்லை. அதை விரும்பத்துக்கான வாய்ப்பு இல்லை. அதனால 4 வேதம் என்பது நம்முடைய திருமூல நாயனார் கொடுத்த அந்த தமிழ் வேதம். அதுலதான் மந்திரத்தை 4 விதமா சொல்லுவாங்க. நம சிவய சிவய நம சிவய சிவ சிவ சிவன்னு 4 விதமா சொல்லுவாங்க. அதுதான் 4 வேதம், அதுதான் தமிழ் வேதம்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. அதுதான் விரும்ப பொருளாக நசையான 4 வேதமா இருத்தல் இயலும். இவங்க சொல்ற 4 வேதம் தேவர்களை பற்றியது. அதுல விருப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வழிபாடு நமக்கு உலகியல் நன்மைகளை தரும அருளியல் நன்மைகளை தராது என்பதனால நாம் தமிழ் வேதமாகி அதை விரும்பணும் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். நசையானை 4 வேதத்து அப்பாலானை. அந்த வேதமாக அந்த மறையாக இருக்கா, மறைக்க அப்பாலார இருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பார்த்தானே காமனுடல் பொடியாய் வேட. 10வது பாட்டு, கடைசி பாட்டு. வாங்க ஸ்ரீதேவையா வாங்க. பார்த்தானை காமன் உடல் பொடியாய் வீழ பண்டையன்மால் இருவர்க்கும் அறியா வண்ணம் தீர்த்தானை செந்தரல் போலுருகினானே தேவர்கள் தம் பெருமானே திறமுன்னாதே ஆத்தாடி மலையெடுத்த இலங்கை வேந்தன் ஆண்மையெல்லாம் கெடுத்த வந்தன் இடர போதே தீர்த்தானி திருவாணி காவூலானே செழுநீர் தீரலை சென்றாடினேனே செழுநீர் தீரலை சென்றாடினேனே. வாழ்க 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 வாழ்க. நேற்றைய காலையில் தான் ஸ்ரீதேவா நேரா பாக்குற புண்ணியம் கிடைச்சது. பணியுமாம் என்றும் பெருமைன்னு அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் அடியார்களை வச்சு இவர் தான் எல்லாம் செஞ்சாரு. எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில என்ன கொண்டாந்து மனையில உட்கார வச்சு ஒரு பீரியட் வாங்கினாரு. ஐயா முன்னாடி வாங்கியா சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பாட வேண்டியதான் போச்சு. அதனால பணியுமா என்று பெருமை அடையாளமாக ஸ்ரீதேவி திகழ்ந்தார் என்பதை நேற்று கண்ணால பார்த்தேன். கண்ணால் யானும் கண்டேன் காண்பேன். நன்றி நன்றி வணக்கம். இதோட என்ன நிகழ்ச்சி மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். அம்மா வாங்க. பொன்னூசல் 3வது பாட்டு படிங்க. பொன்னூசல் பாட்டு கதவம் அடைப்பித்து வாழ்த்து. சொக்கம்மாள் திருக்கதம் அடைக்க, சொக்கம்மாள் திருக்கதம் அடைக்க வாழ்த்து திலகவதி அம்மா. சொல்லுங்க மாந்துரையானா எத்தனாவது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். நீரே
முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் கூடாம் 100 கோடிமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீரும் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூமுலையில் பொன்னு செல்லாடாமோ அஞ்சாம கண்டத்தன் அண்டத்தவர் நாதரன் பொன்னேறு பூமுலையில் பொன்னு செல்லாடாமோ நஞ்சாம கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் பொன்னூஞ்சல் ஆடாமோ. வாழ்க 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 வாழ்க. நன்றி நன்றி. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிர் பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலையதுவும் சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுனை வேர்த்தடக்கையன் ஏந்திரையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. ஞான சம்பந்தக்கார படிக்க சொல்ல அப்ப சொன்ன அதெல்லாம் பாட்டை நோட் பண்ண வச்சுன்னு அந்த ஐயா குறிப்பிட்ட அந்த பாடல்கள்லாம் நான் நினைவு வச்சு பாடுறாங்க. திலகவதி அம்மா வாழ்க வாழ்க. தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியாம் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. நல்லா பாருங்க. நன்றி ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நேத்து நிகழ்ச்சி நடத்துனாங்க ஐயா சிறப்பா. கேட்டீங்களா? புரியல என்ன சொன்னீங்க? நிகழ்ச்சி நேத்து அம்மா நடத்துனாங்க திலகவதி அம்மா.
அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த நன்றிங்க. 2 பதிகம் படிச்சே வர சொன்னாங்க. ரைட். வாழ்க வாழ்க. அற்புதம் அற்புதம். நன்றிங்க ஐயா. அப்ப அவங்களே நடிச்சு சொல்லிடலாமே. நான் கூட ஐயா, கேட்டேன். ஐயா, சிவா. விட கேட்கறது புண்ணியம் அதிகமா. நீங்க சொன்னீங்கன்னா நானும் கேட்டுப்பேன். இல்ல இப்ப ஒரு நாள் வாய்ப்பு கொடுப்பேன். நல்லா தான் பண்ணாங்க. அற்புதமா இருந்தது. வாழ்க வாழ்க. நன்றி. இருக்காங்க அடியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒன்று விட்டு ஒன்று. அவங்களுடைய திறமை, அவங்களுடைய பயோடேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க திறமையை நம்ம அதுக்குரிய மாதிரி பயன்படுத்திக்கணும். அதுக்குதான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சி வந்து பொது பிளாட்ஃபார்ம், நம்ம ஒருத்தரே செய்யணும் இல்ல, எல்லாரும் அடுத்தவங்களையும் பயன்படுத்திக்கலாம். நம்ம உட்காந்து கேட்கலாம். வெறும் சொல்றது மட்டும் இல்ல, கேட்கறது அதை விட பெரிய புண்ணியம். வளர்க்கும். அதனால நேத்து நல்லா அருமையா. நன்றிங்க நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு நடந்து வருகிறது. அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் அறிவு நெறியாக இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ள அடியார் பெருமக்கள் விழையும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது அன்பு நெறி. காலையில் நமக்கு ஐயா அவர்களிருந்து ஊட்டுவது அன்பு நெறி. மாலையில நமக்கு அறிவு நெறியை நாம் சிந்திக்க இருக்கிற அந்த நெறியிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒரு முறை நேற்று ஐயா அவர்கள் சிறப்பாக போய் வேள்வியெல்லாம் செய்து அங்க இருக்கிற அடியாருடைய அன்பு மழையில் நனைந்து விட்டு வந்திருக்கிறார்கள். அதனால ஓயாமல் அதையெல்லாம் சொல்லி நமக்கெல்லாம் அது பூரிப்பு நமக்கு புரிகிறது. அப்படி அவர்கள் விருந்தோம்பல் செய்திருக்கிறார்கள், அதை நம்ம உணர முடிகிறது. அந்த வகையில ஐயாவை கவனித்துக் கொண்ட அத்துணை நல்ல உள்ளங்களையும் மனமார்ந்த நன்றிகள் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று செய்தியாவும் போட்டிருக்கேன். அந்த நேற்று போன செய்தியாவும் போட்டிருக்கேன். அது செழுநீ திரளை சென்று ஆடினேன்னு அந்த அன்பு மழையில நனைந்து வைத்திருக்கிறேன். அதாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. நீங்க சாப்பிட்டதெல்லாம் போட்டோல போட்டுருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நானே தான் போன் பண்ணி கேட்டேன், ஐயா நடத்தினாங்களா, என்ன ஆச்சு? 6:45 சேலத்துக்கு போகணும்னு சொன்னாரு. அது என்ன? அதுதான் உடனே போன் பண்ணேன். அப்புறம் 7:30 வரலாம் நீட்டிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா தான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க எனக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். 5 மணிக்கு ஆரம்பிச்சோம். அப்புறம் நேரம் போறதே தெரியல. அப்படியே நேரத்தை கவனிக்காத அப்படியே பண்ணிட்டு அப்புறம் முடிக்கும் போது பார்த்தா 7:30 ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. 5 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம். அது அப்படியே நீண்டுச்சு. ஆனா எல்லாரும் ரொம்ப அருமையா, ரொம்ப அந்த பணிவும் அந்த இதுவும் ரொம்ப ரொம்ப உருக்கமா இருந்தது. நன்றிங்க. ஏதோ வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணோம் அப்படின்னா ஒரு சடங்கு சம்பிரதாயம் இல்லாம எல்லாம் அன்பின் பிழம்பாக